வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களைப் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்குள் தேடுவதன் மூலம் உங்கள் குறைபாடுகளைக் கண்டறிந்து அவற்றை நீக்க முயற்சிப்பீர்கள். இது உங்கள் ஆளுமையை வளர்க்கும். இந்த மாதம் நிதி ரீதியாகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். சமய நடவடிக்கைகளிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம். காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 10ஆம் வீட்டை 7வது வீட்டிலிருந்து மாதம் முழுவதும் பார்க்கிறார். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் முதல் வீட்டிலும் பின்னர் உங்கள் 2வது வீட்டிலும் பெயர்ச்சிப்பதால் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் பணியை முழு உழைப்புடன் செய்வீர்கள். இது உங்கள் பணியிடத்தில் பாராட்டுகளைப் பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமான லாபம் கிடைக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடன் சில வாக்குவாதங்கள் இருக்கலாம், ஆனால் இவை அனைத்தையும் மீறி உங்கள் வணிகம் வலுவாக முன்னேறும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் உள்ள சவால்களை சமாளித்து முழு கவனத்துடன் படிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். இது கல்வியில் உங்கள் நிலையை மேம்படுத்தும். உங்கள் மனதின் ஆர்வத்தை திருப்திப்படுத்த நன்கு அறிந்த ஒருவரின் ஆலோசனையையும் நீங்கள் பெறலாம். உங்கள் கல்வியை மேம்படுத்த உங்கள் நண்பர்களில் ஒருவர் உங்களுக்கு உதவுவார். குரு பகவான் 4வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களின் 10வது வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். ஆனால் உங்கள் 2வது வீட்டில் சூரியன், சனி மற்றும் புதன் இருப்பதால் பரஸ்பர வாக்குவாதங்கள் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே வார்த்தை போர் ஏற்பட்டு பிரச்சனைகள் உண்டாகலாம். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் உங்களின் முதல் வீட்டில் உச்சராசியான செவ்வாயுடன் இணைந்து அமைவதால் நீங்கள் விரும்பும் நபர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்ற முயற்சிப்பீர்கள் மற்றும் உங்களுக்கு காதல் திருமணமும் கூடும். திருமணமானவர்கள் தங்கள் உறவிலும் காதலை அனுபவிப்பார்கள். கசப்பான சச்சரவுகளுக்குப் பிறகு உங்கள் உறவு வலுவடையும். நீங்கள் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு வெற்றியைத் தரும். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன் மற்றும் சனி உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் பொருளாதார ரீதியாக பலம் அடைவீர்கள். சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை மாத தொடக்கத்தில் உங்களின் முதல் வீட்டிலும் அதன் பிறகு 2வது வீட்டிலும் இருப்பதால் பணத்தை சேமிப்பதில் பெரிய பிரச்சனை இருக்காது. சொத்துக்களில் முந்தைய முதலீடுகளிலிருந்தும் நல்ல பலன்களைப் பெறலாம். கண்கள், பற்கள், முடி தொடர்பான எந்தவொரு பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்கள் சருமத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிகம் செல்ல வேண்டாம். இதனால் முகத்தில் வெயிலையும் உண்டாக்கும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: ஸ்ரீ கணபதி சாலிசாவை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்.